டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. லைனுக்கோ தண்ணிக்கோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அது வாட்டுக்கு அப்படியே தனித்தனியாக ஒதுங்கிருச்சுன்றவங்க சொட்டு நீரில் இருக்க கஷ்டம் வந்து எல்லா தோப்புக்காரங்களும் போகிறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பார்த்து சொல்லியிருப்பாங்க, பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து தனித்தனியாக போகிறதுனால கண்ணுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். இப்படி இருக்கு இல்லையா, அதனுடைய வளர்ச்சி வந்து அமோகமாக இருக்கும். தனித்தனியாக நீட்டாக பைப்லைன் உள்ளே இருக்குன்றதே தெரியாத அளவுக்கு கொடுக்குறாங்க. அவ்வளோ காலத்தில் பதிச்சு கொடுக்குறதுனால உழவு உழுகும்போது மறு விவசாயம் செய்யும் போல மாற்று விவசாயம் ஊடு விவசாயம் கொஞ்சம் இதாக இருக்கும். மேலே வந்து மண்ணை மூடுறது வந்து ஜேசிபி வச்சு டேரெக்டாக போட்டோம்னா பைப்பு டேமேஜ் ஆகிடும்னு சொல்லிட்டு நம்ம ஆட்களை விட்டு ஒரு பாதி அளவுக்கு ஃபிட் பண்ணி அதுக்கு மேலே டேரெக்டாக ஜேசிபி வச்சு ஃபிட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக பைப்பு டேமேஜ் ஆகாதுன்றதால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதையும் காட்டுறேன். பைப்பு டேமேஜ் ஆகிடும். அந்த ஜேசிபி வச்சு டேரெக்டாக போடும்போது டேமேஜ் ஆகிடும்னு சொல்லிட்டு பாதி நீங்கள் மண்ணை போட்டுட்டு அதுக்கு பிறகு டேரெக்டாக ஜேசிபி வச்சு ஃபுல் பண்ணிடுறது. எத்தனை பேர் எடுத்துக்கிட்டீங்க? 3 நாள். எத்தனை பேர்? எல்லாமே நீங்கள் உங்கள் அந்த இதில் பைப் லைன் மாட்டுறதுல தான் வந்துடுது மொத்தமாக இல்லைண்ணே. இப்போ உங்களுக்கு சம்பளம் வந்து பைப் லைன் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மூடிடுவாங்க. மூடிட்டு அடுத்து டேரெக்டாக ஜேசிபி வச்சோம்னா ஈஸியாக வர முடியும். இந்த மாதிரி ஃபுல்லாக மூடிடுவாங்க. மூடிட்டு அடுத்து வந்து ஜேசிபி வச்சு டேரெக்டாகவே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா காடு உள்ள வந்து பைப்லைன் பதிக்க வேண்டும் என்றால் இது முந்தின வீடியோவில் தொடர்பு எண் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இதுபோல் நீங்களும் அமைத்து
உங்களது வேலைகளை சுலபமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.